காதுக்கு வேலை சப்தத்தை அனுபவிக்கிறது. துவகிந்திரியம் தோலுக்கு வேலை ஸ்பர்ஷத்தை அனுபவிக்கிறது. நாக்குக்கு வேலை ரசனை அனுபவிக்கிறது. மூக்குக்கு வேலை மணத்தை அனுபவிக்கிறது. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த இந்த அஞ்சத்தான் இங்க அர்த்தான்னு காட்டுறான். அப்ப 5 இந்திரியங்களும் 10 இந்திரியங்களும் தங்கள் தங்கள் விஷயத்துல போயிட்டேதான் இருக்கும். அத சுலபத்துல பிடிச்சு தடுத்து நிறுத்திட முடியாது. இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதோ, அதது ராகத்வேஷத்துல நிலை நின்று விடும். இப்ப கண்ணுக்கு ராகத்வேஷம் என்னன்னு கேளுங்க. நல்ல ரூபானுபவத்தை கொடுத்தா ராகம், ஏதானு வேண்டாதவா முன்னாடி போனா துவேஷம். அப்ப கண்ணு தன் விஷயத்துல ராகத்வேஷங்களை சொல்றதா? கர்ண கட்டோரமா ஒருத்தர் பாடுறதுக்கு ஆரம்பிச்சார், காதுக்கு துவேஷம். அழகா சங்கீதம் பாட ஆரம்பிச்சார், காதுக்கு ராகம். அதே தொட்டா ஆணியை வச்சு இப்படி தரத்துல கிழிச்சோன்னு சொன்னா, ஏதானு பூச்சி கடிச்சதுன்னா துவகேந்திரியத்துக்கு நமக்கு துவேஷம். அழகா மழமழான்னு ஏதானு சந்திரகாப்பு பூசி விட்டோம்னா துவகேந்திரியத்துக்கு ராகம். ஆக ஓரோரு இந்திரியமும் தனக்கு தகுந்த ராகத்தையும் துவேஷத்தையும் சேர்ந்தாப்புல பிடிச்சுக்கிறது இல்லையோ, அதத்தான் இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷ வியவஸ்திதோ, அதது ராகத்திலும் துவேஷத்திலும் நிலை நிற்கும், மாறி போகவே போகாது. ராகத்வேஷ வியவஸ்திதோ தயோர்ன வசம் ஆகச்சேத்தோ, அதன் வசத்துக்கு போய்விடாது அர்ஜுனா. அப்படின்னா என்ன? இதெல்லாம் ஞான யோகத்தில் இருக்கிற சிரமத்தை சொல்லிட்டு இருக்கான். ஞான யோகிங்கிற இந்திரியங்கள் அடக்கி ஆகணும். இந்திரியங்கள் அடக்கணும்னு ஆரம்பிச்சாலே வாசனை விட போறது இல்லே. வாசனை விடாத்தினால ராகத்வேஷங்கள் விடாது. ராகத்வேஷங்கள் விடாத்தினாலே இந்திரியங்களை அடக்கிறதுக்கே என்னால முடியாது. அப்ப ஆரம்பிச்சதே இப்ப இல்லாதப்படுது. இந்திரியங்கள் அடக்கித்தான் ஞான யோகத்தையே தொடங்கணும். ஆனா ஞான யோக நிட்டனுக்கு இருக்கிற கட்டத்தெல்லாம் போய் சொல்லணும் வந்துட்டான். அதனாலே இந்திரியங்கள் சமப்படுகிற ஞான யோகத்திலே நீ சென்று விடாதே. தயோகோ ந வசமாகச்சேத்தௌ ந வசமாகச்சேது, இந்த கட்டத்துல நீ போய் விழுந்துராது அர்ஜுனா. தௌஹி அஸ்ய பரிபந்தினோ, பரிபந்தினோன்னா 2 பேரை பத்தி சொல்றான். ராகத்வேஷங்கள்னு 2 சொன்னா, இந்திரியங்கள்னு 5, 10 சொன்னாலும் இல்லையோ. பரிபந்தினா ஜெயிக்க முடியாத எதிரின்னு அர்த்தம். நம் மனிதனால அவ்வளவு சுலபத்துல அவனை ஜெயிக்க முடியாது அர்ஜுனா. அதனால அஸ்ய பரிபந்தினோ தௌஹி, அந்த 2 பேர் தான் இவனுக்கு எதிரியே. அதனால வாசனையை ஜெயிக்கிறது கட்டம், ராகத்வேஷங்களை ஜெயிக்கிறது கட்டம். இதெல்லாம் ஜெயிச்சாத்தான் ஞான யோகத்தை ஒழுங்கா நடத்தவே முடியும். அப்ப ஞான யோகம் எவ்வளவு கட்டமா இருக்கு பார். இது உனக்கு ஏற்புடையதன்னு கர்மயோகத்தையே செய்வாய் என்று 34வது ஸ்லோகத்தாலே காட்டினான். கடைசியாக ஞான யோகத்தை அனுஷ்டிக்கிறத விட கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறதுல இருக்கிற ஏற்றம், அது 35வது ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹ பரதர்மோ பயாவஹ. அழகான ஸ்லோகம். ஸ்ரேயான் உயர்ந்தது, ஸ்வதர்மோ விகுணஹ, விகுணஹனா குறைவாக செய்யப்பட்ட, முழுதுமா என்னால பண்ண முடியல. ஸ்வதர்மம்ங்கிறது கர்மயோகம். குறைவாக செய்யப்பட்ட கர்மயோகம் உயர்ந்தது. எதை விட? பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத், ஸ்வனுஷ்டிதாத் நன்றாக நிறைவாக செய்யப்பட்டது. பரதர்மஹ ஞான யோகம். அப்ப நன்றாக செய்து நிறைவேற்றப்பட்ட ஞான யோகத்தை விட குறைவாக செய்யப்பட்ட கர்மயோகம் உயர்ந்தது. கொஞ்சம் குறைச்சலா ஞான யோகத்தை பண்ணிருந்தாலும், அதை விட குறைவில்லாம கொஞ்சம் நன்னாவே ஞான யோகத்தை பண்ணிருந்தாலும் குறைவாக செய்யப்பட்ட கர்மயோகம் உயர்ந்தது. இந்த இடத்துல ஸ்வதர்மம்னு கர்மயோகத்தையும் பரதர்மம்னு ஞான யோகத்தையும் சொல்லிட்டான். ஏன் ஸ்வதர்மம்னு கர்மயோகம்? அனாதி காலமா பழகினது கர்மயோகம் தானே. அதனால ஸ்வதர்மம். என் தர்மம், குழந்தை பிறந்ததுல இருந்து பால் குடிக்க அழுதது, கைகால உதச்சது, தொட்டில் வரைச்ச கீழே விழுந்தது, என்னென்ன பண்ணதோ இது இத்தனை கர்மயோகம் தானே, கர்மா தானே. அதனால ஸ்வதர்மம் எனக்குன்னு ஏற்பட்ட தர்மம். பரதர்மம்னா கண்ணுக்காகலாம் மூடிக்கோ, பேசப்படாது, ஒண்ணும் பண்ணப்படாது, மனசு அடக்கிக்கோ, நினைச்சுட்டேன்னு சொன்னா அது பரதர்மம் இல்லையோ. எனக்கு பழகின தர்மம் அன்று, அதனால ஞான யோகத்தை பரதர்மம்னுட்டான். எனக்கு பழகின தர்மம் கர்மயோகத்தை ஸ்வதர்மம்னுட்டான். அப்ப பழகின தர்மத்தை நீ குறைச்சலா பண்ணாலும் சரி, அதுதான் வசந்தது. பழகாத பரதர்ம ஞான யோகம் அத்தை விட தாழ்ந்ததுதான். ஷேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத். இந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்ஷேபம். ஸ்வதர்மம்னு சொன்னா தன் வர்ணாசிரம தர்மத்தையும், பரதர்மம்னு சொன்னா பரத்தியாருடைய வர்ணாசிரம தர்மம்னு வச்சுட்டா என்ன? ஏன்னா ஸ்வதர்மம் பரதர்மம்னு சொல்லியிருக்கான். இப்ப க்ஷத்ரியன் அர்ஜுனன் க்ஷத்ரிய தர்மத்தை ஸ்வதர்மம்னும் பிராமண தர்மத்தை பரதர்மம்னும் வச்சுண்டு, க்ஷத்ரிய தர்மத்தை நீ குறைச்சலா பண்ணா கூட அது வசந்தது, பிராமண தர்மத்தை நீ நிறைவா பண்ணா கூட அது தாழ்ந்தது அப்படின்னு ஒருவேளை கண்ணன் சொல்றதா சொன்னா என்ன என்ன ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு தாத்பர் சந்திரிகையில வேதாந்தசிகன் சமாதானம் சொன்னார். அது பண்ணவே முடியாதுன்னு. அந்த கேள்வி எடுபடாது. எதனாலே? தர்மம் ஸ்வதர்மம் பரதர்மம்னு பார்த்தமே, இந்த 2த்துல எது வசந்தது தாழ்ந்ததுன்னு நான் பேசுறதா இருந்தா
அப்ப என் தர்மத்தையும் நான் அனுஷ்டிக்கலாம், இன்னொரு வர்ணத்தினுடைய தர்மத்தையும் அனுஷ்டிக்கலாம்னு இருக்கணும். அப்பதான் ரெண்டுத்துக்குள்ள எது உயர்ந்தது தாழ்ந்தது நான் பேசவே முடியும். சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தனுடைய வர்ணத்தின் ஆசிரமத்தின் தர்மத்தை அனுஷ்டிக்கலாம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதை பண்ணவே கூடாதுன்னு அப்புறம் வசதி வேற தாழ்ச்சி வேற நீங்க பேசுறதுக்கு முடியுமா? அது பண்றதுன்னு ஒண்ணு ஒத்துண்டான்னா உயர்ந்ததா தாழ்ந்ததான்னு பேச. என் தர்மம் தான் எனக்கு ஒரே தர்மமே தவிர இன்னொருத்தருது தர்மம்ங்கிறது பண்றத பத்தின கேள்வியே கிடையாது. அதனால பரதர்மம்னா பிராமண தர்மம் வைசிய தர்மம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸ்வதர்மம்ங்கிறது தன் தர்மமான பழகி போந்த கர்மயோகம், பரதர்மம்ங்கிறது பழகாததான ஞான யோகம். அதனால இதுல இருந்து கண்ணன் தெரிவிக்கிறது என்னன்னா, நமக்கு நம்ம வர்ணாசிரம தர்மம் தான். நம்ம இன்னொருத்தனுடைய தர்மத்தை இருக்கட்டுமே, நான் அவன் பண்றதை விட நன்னா பண்றேனேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பல பெரியோர்கள் பண்ண பார்த்தாலும் இல்லையோ, பரசுராமன் பிறந்தது பிராமணனா இருந்தாலும் வளர்ப்பாலே க்ஷாத்திரவம் க்ஷத்திரியத்தன்மை அடைந்து 21 தலைமுறைகளுக்கு கொன்று குவித்தாரோ இல்லையோ, அவர் பகவத் அவதாரமாகவே இருந்தாலும் நம்முடைய சம்பிரதாயப்படி பரசுராமனை உபாசிக்கவே மாட்டார்கள். உபாசனம்ங்கிறது ராமன், கண்ணன், வராகன், மத்ஸ்யம், கூர்மம் இவர்களுக்கு தானே தவிர பரசுராமனையோ பலராமனையோ உபாசிக்க மாட்டான். என்ன அவதாரங்கள் ரெண்டு வகை, ஒன்னு முக்கிய அவதாரம், மத்தொன்னு ஆவேச அவதாரம். பரசுராம அவதாரமும் பலராம அவதாரமும் ஆவேச அவதாரம், மத்த எல்லாமே முக்கிய அவதாரங்கள். அதனால முக்கிய அவதாரத்தை தான் உபாசிக்கணுமே தவிர ஆவேச அவதாரத்தை உபாசிப்பதில்லை. இதெல்லாம் வியாக்கியானத்திலே தத்துவத்திரயத்திலையும் சரி. அதே போல இந்த திருவரங்கத்தமுதனார் பாசுரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போக்குல மன்னரை மூவழுகால் உருகூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன். ராமானுஜனை பத்தி திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். போக்குல மன்னர மூவழுகால், மன்னர்கள் க்ஷத்திரியர்களை 21 தலைமுறைகளுக்கு ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவன், ஒரு மழுங்கிற ஆயுதத்தால போக்கி கொன்னு முடிச்சுட்டாரோ இல்லையோ, போற்றும் புனிதன், அவரை போற்றுகிறார் சுவாமி ராமானுஜர்னு தெரிவித்தார் அமுதனார். பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியானத்திலே போற்றுகிறார்னா என்ன அர்த்தம், உபாசிக்கிறாரான்னு கேட்டுண்டார். என்ன பாசுரத்துல போற்றுகிறார்னு இருக்கு. போற்றுதல் உபாசனமா இருந்தா சாஸ்திரத்துக்கு விரோதம். சாஸ்திரம் முக்கியாவதாரத்தை தான் உபாசிக்க ஒத்துக்குமே தவிர கவுனாவதாரம் ஆவேசாவதாரத்தை உபாசிக்கிறதுக்கு ஒத்துக்காது. அந்த இடத்துல போற்றுகிறார்னு சொன்னா ரங்கநாதனுடைய அம்சமாக ரங்கநாதனை போற்றுகிறாரே தவிர பரசுராமரை போற்றி உபாசித்தது கிடையாது. அப்படி அந்த இடத்துல அர்த்தம் காட்டினார். அதனால முக்கியாவதாரத்தை மட்டும்தான் நாம் உபாசிப்பது, பரசுராமாவதாரத்தை அன்று. என்ன காரணம், பிறந்தது பிராமணனா நடந்தது க்ஷத்திரியனா, அப்ப ஸ்வதர்ம பரதர்ம இடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. ஸ்வதர்மத்தை தான் செய்ய முடியுமே தவிர பரதர்மத்தை நம்மால செய்யவே முடியாது. பிராமணம் பிராமண தர்மாவை தான் பண்ணணும். நான் போய் வைசிய தர்மாவா வியாபாரம் பண்றேன்னு ஆரம்பிச்சா கட்டம் தான். அது அவ்வளவு சுலபத்துல நடந்துராது. பிராமணனை பொறுத்த வரைக்கும் புறத்தியாருக்கு உழைக்கிறதுக்கு தான் அவன் பிறந்திருக்கானே தவிர இவன் தனக்கு தானே வியாபாரம் பண்ணிண்டா 10 பேர்ல 2 பேர் வேணா தேரலாம், பல பேர் கட்டப்படுவா. காரணம் என்னன்னா, அது அவனுடைய ரத்தத்திலே இல்லை. இவனுக்கு எது ரத்தத்தில் இருக்குமோ அதை செஞ்சாதான் சரியா வரும். நீ தப்பா பண்ற, நீ சரியா பண்ற, இத சொல்ற வேலையை பிராமணன் நன்னா பண்ணிடுவான். அதுல குறைச்சலே இல்லை. இவனுக்கு தப்பு சரி பண்ணத்தான் தெரியாதே தவிர யார் தப்பா பண்றா சரியா பண்றான்னு சொல்றதுக்கு இவனுக்கு நன்னாவே தெரியும். அதனால அதுக்கு தகுந்த தொழில தான் பிராமணர்கள் பல ஆண்டுகளா இருந்துட்டே வந்திருக்கா. இப்பதான் கொஞ்சம் வியாபாரத்தின் பக்கம் பிராமணர்களும் போக ஆரம்பிக்கிறார். முன்னாட்கள்ல பார்த்தா கோவிலுக்கோ குளத்துக்கோ எந்த தர்ம காரியமா இருந்தாலும் கொடுக்கிறது பிராமணர்களுக்கு தெரியவே தெரியாது. பின்ன பண்றது என்ன, இது செய்ய வேண்டியதெல்லாம் க்ஷத்திரியனும் வைசியனும் தான் பண்ண வேணும். வாங்கிக்கத்தான் பிராமணனுக்கு தெரியுமே தவிர க்ஷத்திரியர்களும் வைசியனும் தான் கொடுப்பார்கள். ஆனா இந்த நாள்ல பார்த்தா அவள்கிட்ட ஒண்ணும் போறதுக்கே வழி கிடையாது. இப்ப கொடுக்கறது அத்தனையுமே பிராமணன் தான் கொடுக்கறான். அப்ப கொடுக்கணும்னா பணங்காசு இருக்கணும், பணங்காசு இருக்கணும்னா வியாபாரம் பண்ணி ஆகணும். அப்ப வியாபாரம், காசு சம்பாதித்தல், கொடுத்தல் மூணுமே பிராமணனுக்கு ஏற்புடையதன்று. சாஸ்திரத்தின்படி பார்த்தால் இந்த 3 இவனுக்குரியதே அல்ல. அப்ப பிராமண தர்மம் மாறித்தோ இல்லையோ, க்ஷத்திரிய வைசிய தர்மம் மாறிப்படுத்து, எல்லாம் மாறித்தோ இல்லையோ, பிராமணனுக்கு ஆசை அதிகமாப்படுத்து. அதனால இப்படித்தான் இது சுத்தி சுத்தி ஒரு சுழலாட்டம் வருமே தவிர ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத்து ஸ்வனுஷ்டிதாது. அதனால ஸ்வதர்மமான கர்மயோகத்தை விட்டு பரதர்மமான ஞான யுகத்தை செய்யாதே. அதை வசத்தியாவே நீ பண்ணிருந்தா கூட அது 2ஆம் பட்சம் தான். கர்மயோகத்தை குறைவாவே பண்ணிருந்தா கூட இது உயர்ந்ததுதான். குறைவா பண்ணிருந்தான்னு என்ன அர்த்தம், அங்கத்துல குறைவு ஏற்பட்டிருந்தாலும் அங்கி வீணா போகாதுன்னு அர்த்தம். அங்காங்கின்னு கர்மத்துக்கு சொல்லுவோம். அதாவது கர்மத்துல அங்கியா ஒரு கர்மம் இருக்கும். யஜுருபா கர்மான்னு பண்றோம் இல்லையோ, ஆவணி ஆவட்டம் வந்துருமே. ஆவணி ஆவட்டத்துல யஜுருபா கர்மா கர்மா, அதான் பிரதானமான அங்கி கர்மா. அதுக்கு அங்கம் அங்கம்னு சொல்லுவோம். அந்த காண்டரிஷி தர்ப்பணம்னு மத்தியானம் 11:30 மணிக்கு பண்ணணும். தாமோகாரிஷி ஜப்பம் கார்த்தால பண்ணிடுறோம். காண்டரிஷி தர்ப்பணம் 11:30 மணிக்கு தீர்த்தமாடி பண்ணணும். அது முடியல கார்த்தால எல்லாரும் சேர்த்து இப்ப பண்ணிட்டு போடுறா, அது வேற விற்த்தாந்தம்.
ரெண்டுத்தையும் தனித்தனியா பண்றதா வச்சுண்டு இப்ப உபன்யாசம் பண்ணிருக்கேன். அப்படின்னே ஒண்ணு தெரியாதே சுவாமி எங்களுக்குன்னு எங்கிட்ட கேட்க வேண்டாம். கார்த்தால காண்டரிஷி தர்ப்பணம், கார்த்தால ஜபம் பண்ணி மத்தியான காண்டரிஷி தர்ப்பணம் பண்றதா. மத்தியான தீர்த்தமாட போறச்ச என்ன சொல்லுவோம் தெரியுமா? உபாகர்மத்துக்காக காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷே, ததங்கம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷே, ததங்கம் ஸ்நானமகம் கரிஷே. 3 சங்கல்பங்க பண்ணிப்போம். அப்ப எது அங்கி? யஜுர் உபாகர்மா அங்கி. அதுக்கு அங்கம் எது? காண்டரிஷி தர்ப்பணம். அதுக்கு அங்கம் எது? அடுத்து சொன்ன யஜ்ஞோபவீதாரணம். அதற்கு அங்கம் எது? கீழே சொன்ன ஸ்நானம். அப்ப இதெல்லாம் அங்கம். ஒரு அங்கியா இருக்கும் இல்லையோ? இப்ப கண்ணன் சொல்றது கர்மயோகத்திலே ஏதானும் அங்கங்களுக்கு குறைவு ஏற்பட்டு செய்தாலும் அங்கி ஒண்ணு ஆயிடாது அர்ஜுனா. இதுதான் கர்மயோகத்துல கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப அங்கங்களை குறைச்சலா செய்தா கூட அங்கி பாட்டுக்கு இருக்கும் இல்லையோ? ஆனா ஞான யோகத்துல பெரிய கட்டம், அங்கம் குறைஞ்சா அங்கி போடும். அதனாலதான் ஞான யோகத்தை உயர்வாகவே செஞ்சிருந்தாலும் அது 2ஆம் பட்சம். கர்மயோகத்தை கொஞ்சம் நீ குறைச்சு பண்ணிருந்தாலும் அங்கி வீணாக போகாது. ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. அடுத்த அர்ஜுன ஒரு கேள்வி கேட்டதா வச்சுன்னு பதில் சொல்றான். நிதனம்னா மரணம், ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. தன் கர்மயோகத்தை அனுட்டித்துண்டே போயிட்டா கூட வசந்ததுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணன் கேட்கிற கேள்வி, நான் கர்மயோகத்தை பண்ணிட்டேன், பண்ணி முடிக்கிறதுக்குள்ள பிராணம் படுத்துன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும்னு கேட்டான் அர்ஜுனன். ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. ஸ்வதர்மமான கர்மயோகத்தை பண்ணிண்டே இவன் பிராணனை விடுறதே மேல் அர்ஜுனா. மத்தது பரதர்மோ பயாவகா. பரதர்மம்ங்கிற ஞான யோகம் இருக்கே, அது ரொம்ப பயத்தை கொடுக்கும். என்ன பயம்னா, அங்கி போடுறதுனாலே இந்த இடத்துல அங்கம் குறைவா இருந்தா கூட அங்கி அப்படியே இருக்கும் இல்லையோ? அதனால இந்த ஜென்மம் எனக்கு முடிஞ்சு போயிட்டா கூட அடுத்த ஜென்மத்துல அங்கேயே தொடர்ந்துக்கலாம். ஆனா கீழே விண்ணப்பம் பண்ணிருக்கேனே, ஞான யோகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயே பட்டு போயிடுறதுனாலே அடுத்த ஜென்மத்தை மறுபடியும் அங்கத்திலேயே ஆரம்பிச்சு அங்கி வரைக்கும் போயாகணும். இன்னொன்னு, கர்மயோகம்ங்கிறது ஞான யோகத்தை எதிர்பார்க்காது, அதனால தொடர்ந்துட்டே போகலாம். ஞான யோகம்ங்கிறது மறுபடியும் கர்மயோகத்தை எதிர்பார்க்க முடியும். கீழே பார்த்து வந்திருக்கோம், ஞான யோகிகளுக்கும் கர்மயோகம் விட ஒண்ணாதுன்னு. அதனால இப்ப இந்த ஜென்மா முடிஞ்சு அடுத்த ஜென்மா ஆரம்பிக்கச்சே ஞான யோகத்தில ஆரம்பிச்சிட முடியாது, மறுபடியும் அது கர்மயோகத்தை எதிர்பார்த்து தானே மேல செய்யும். அதனாலதான் என்னைக்கா இருந்தாலும் கர்மயோகம் தான் சிறந்தது, சுலபமானது, உயர்ந்தது. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணா பரதர்மாத்து ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. தன் யோகத்தை பண்ணிட்டே பிராணம் போறதே மேல். பரதர்மோ பயாவகா. ஆனா பரதர்மம் நமக்கு மிகவும் பயத்தை கொடுக்கும் சாதித்தான். இங்கே என்ன பயம்? என்ன தவறாயிடுமோ, நழுவுதல் வந்துருமோ, அங்கி அழிஞ்சு போடுமோ, இந்த பயங்கள்லாம் நமக்கு ஏற்படுறதோ இல்லையோ? பரதர்மோ பயாவகா என்ன 35வது ஸ்லோகத்தோட ஞான யோகம் எவ்வளவு துஷ்கரம், பண்றதுக்கு கஷ்டம்னு சொன்னான். அதுக்கு மேல அர்ஜுன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். 36வது ஸ்லோகம். எங்கேயான சந்தேகம் வரச்ச மட்டும் இவர் குறுக்க எழுந்திருந்து கேட்பார், கேட்டுனுட்டு வாயை பொத்தினுடுவோம். அதுக்கு மேல இவன் சம்வேத தெளிவிக்க அடுத்த 15 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் போயிட்டே இருக்கும். கண்ணன் சொல்றது குறுக்க எழுந்திருந்த அர்ஜுனன் கேட்டான், ஞான யோகத்தை ஆரம்பிச்சவன் முடியாத சிரமப்படுறான்னு சொன்னி அர்ஜுனா. கண்ணனே, இந்த ஞான யோகத்தை ஆசைப்பட்டு தானே அவன் ஆரம்பிச்சிருக்கான். உண்மையா முடிச்சு ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சுடணும், இந்த ஆசையோட தானே ஆரம்பிச்சான். அப்ப அவனுக்கு இந்திரியங்கள் அடக்கணுங்கிற ஆசையும் இருந்திருக்குமோ இல்லையோ? இதை அடக்கணும், ஞான யோகத்தை முடிக்கணுங்கிற ஆசையோட தானே ஆரம்பிச்சான். ஆனாலும் அவன் கட்டப்படுறான்னு சொல்லியே ஆசைப்பட்டவன் எடுத்த காரியத்தை முடிச்சிட வேண்டிதானே? எதனால தடங்கள் வருகிறது அப்படிங்கிறது இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி. நாம அதே தானே கேட்டுருப்போம். நம்ம எடுத்த காரியம் எல்லாம் முடிச்சுட்டா எவ்வளவு சௌக்கியமா இருக்கும். நாங்களும் தான் கீதை கேட்கணும்னு ஆசைப்படுறோம், உட்கார்ந்துதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீ ஊருக்கு போன உடனே புஸ்தகத்தை புரட்டி பார்க்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா அடுத்த தரம் வரச்சேதான் புஸ்தகம் கையில வருது. நாம எத்தனைதான் ஆசைப்பட்டாலும் அது நடக்கிறது இல்லையேன்னு பாக்குறோமோ இல்லையோ? இப்ப சரியா கேள்வி கேட்டா அர்ஜுனன், இந்த மாதிரி கட்டப்படுறதுக்கு என்ன காரணம்? மேல மேல ஆசைப்பட்டது நடத்தின்னு போக வேண்டியதானே. கீதை கேட்கணுங்கிற ஆசையே இல்லாதவாளை பத்தி இப்ப பேச்சு இல்லை. ஆசைப்பட்டு தானே வந்துட்டோம். வந்தவனுக்கு மேற்கொண்டு பெருமானதுக்கு உதவணும் இல்லையோ? எது இவனை பிடிச்சு தடுக்கிறது? அது அர்ஜுனுடைய கேள்வி. அதகேன பிரயுக்தோயம் பாபஞ்சரதி பூருஷா அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. அத கேன பிரயுக்தோகம். அதவென்றால் இப்படி இருக்கும் பொழுது, இப்படியாலே, எப்படியாலே? ஞான யோகத்தை பணம்ங்கிற ஆசைப்பட்டு தான் ஆரம்பிச்சிட்டானே. இருந்தாலும் அப்படி இருக்க செய்தேயும் கேன பிரயுக்தோயம் பிரயுக்தா அயம். ஞான யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்த இந்த ஜீவாத்மா, பிரயுக்தகான ஞான யோகத்தை ஆரம்பிச்சுட்டான். அயம் ஜீவஹா, இந்த ஜீவன் அதை ஆரம்பிச்சிருந்தாலும் கேன எத்தால் அல்லது யாரால், பாபஞ்சரதி பூருஷா, அதை தொடரமாட்டாம பாப கர்மாவை சேர்த்துட்டே போறானே. இந்த புருஷன் எதற்காக அதை சேர்த்து கொண்டு போகிறான்? பாபஞ்சரதி பூருஷா, அனாதிகால வாசனையாலே மறுபடியும் பாபத்தை சேர்க்கிறான்.
அனிச்சன் அப்பி அனிச்சன் அவனுக்கு பிடிக்கல இது பாபம் பண்ணணுங்கிற ஆசையோட யாரான இப்ப பாவத்தை பண்றமா அப்படியே பிடிக்கலன்னே வச்சுப்பா. அனிச்சன் அப்பி பிடிக்காமலே போனாலும் வார்ஷ்ணேய விருஷ்டி குலத்துல உதித்தவனே பலாதிவ நியோஜிதா. ஒரு சூறாவளி காற்று போய் படகு மாட்டினொடுத்து குறுக்கே பெரிய வெள்ளம் சூறாவளி காற்று. இந்த காற்று அடித்தா அந்த படகை இப்படி தூக்கி போடும், அந்த படகை அப்படி தூக்கி போடும். அந்த படகு இருக்கிற மாலுமே அதை சரியா செலுத்தணும்னு பாப்பன். இதே போல ஞான யோகி ஒழுங்கா நடத்திடணும்னு பாக்கறானோ இல்லையோ, அதே போல படகுல இருக்கிற மாலுமே சரியா செலுத்தினதான் பாப்பன். ஆனால் ஏதோ ஒரு பெருங்காற்றும் வெள்ளமும் தூக்கி அடிக்கிறது இல்லையா படகை, அதுதான் பலாதிவ நியோஜிதா. பலாத்காரம் பண்ணி தூக்கி போட்டுடுறதா தெரியறதே. அதே போல ஞான யோகத்தை ஆரம்பிச்சவனை யார் தூக்கி போடுறா? இந்த படகை ஒழுங்கா ஓட்டணும்னு நினைச்சவனை தூக்கி அடிச்சுடுறதே சூறாவளி காற்று. அந்த மாதிரி காற்று இங்க எது பிடித்தவனை உந்துகிறது என்ன கேள்வி. அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. எது பிடிச்சு தள்ளுகிறது? வெள்ளத்தை போலே பெருங்காற்ற போலே இவனை தள்ளுபவரார்? கேள்வி கேட்க கண்ணன் சமாதானம் சொன்னார். 37வது ஸ்லோகம். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவ மகாசனஹ மகாபாப்மா வித்யேனமிக வைரிணம். அர்ஜுனா சரியா கேள்வி கேட்டேன். இப்ப நான் சொல்ல போறேன் பாரு. இத்தனை நாள் நீ யாரவனா ஜெயிச்சிருப்பே. துரோணரை ஜெயித்திருப்பாய், பீஷ்மரை ஜெயித்திருப்பாய், திருப்பரை ஜெயிச்சிருவே, அஸ்வத்தாமா ஜெயிச்சிருவே, யாரவனா ஜெயிச்சிருவே. இப்ப நான் சொல்ல போற விரோதியை உன்னால சுலபத்துல ஜெயிச்சிட முடியாது. யார் அந்த விரோதி? காமயேஷா. காமம், ஆசை ஆசை ஆசை. அதுதான் இத்தனை பாட்டுக்கும் காரணம் அர்ஜுனா. காம ஏஷ குரோத ஏஷா. இந்த காமம் எதை தூண்டி விடுறது தெரியுமா? குரோதம். காமத்தினால கோபம் விளையும். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டேன், ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைச்சுடுத்துன்னா சந்தோஷமா இருந்துருவேன். ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கலன்னா அதுவே கோபமா மாறுறது இல்லையோ. யாரெல்லாம் எனக்கு அதை கிடைக்காம தடுத்தாலோ தடுத்துவா பேர்ல மாறுறதுதான் கோபம். அப்ப காம ஏஷ குரோத ஏஷா. அந்த காமமே குரோதத்தை கொண்டு போய் தூண்டிவிடும். இந்த காம எதனால பிறந்தது தெரியுமா? ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுணத்தால தூண்டித்தான் காமமே பிறக்கும். அப்ப ரஜோகுணத்தாலே காமம். காமம் நிறைவேறுட்டா ஒண்ணாகாது. நிறைவேறாத காமம் கோபம் மாறுறது இல்லையா? அப்ப ரஜோகுண சமுத்பவா ஏஷ காமஹா குரோத ஏஷா. ரஜோகுணத்தாலே தூண்டப்பட்டு பிறக்கும் காமம். அந்த காமம் எப்படிப்பட்டது? மகாசனஹா. மகாசனம்னா ஒரு பெரிய குழி தோண்டிருந்தோம். அந்த குழியில நிறைய இட்டு எதான ரப்பி மூடிடணும்னு பார்த்தோம். அந்த குழிக்கு அடி இருந்ததுன்னா நாம் போட போட நிரம்பி மூடிடும். அது அடியே இல்லாத குழின்னு வச்சுப்போம். அப்ப நான் எத்தனை போட்டாலும் மூடுறதுக்கே முடியாது இல்லையோ. மகாசனஹான்னா இட்டு நிரப்ப முடியாத குழி. இந்த காமம் ஆசை அனுபவம் இருக்கே, எத்தனை நான் அனுபவத்தை கொடுத்து 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 பார்த்தாலும் அந்த குழியை மட்டும் இருப்பு நிரப்பிடவே முடியாது. மகாசனஹா ஏஷ காமஹா. எத்தனை இட்டாலும் நிரம்பாத குழி. அழ்வார் பாஷத்தில் அழகா சாதித்தார். சூழ்கண்டாய் என் தொல்லவனையை அறுத்து உன் அடிசேரும் ஊழ்கண்டிருந்தேன் தூரா குழிதூ தெனநாள் அகன்னிருப்பன். வாழ்தொல் புகழார் குடந்த கிடந்தாய். குடந்த கிடந்த மாமாயனான பகவான் திருக்குடந்த 6ஆம் முதல் அவனை பத்தி தெரிவிக்கிறார். யாழி நிசையே அமுதே அறிவின் பயனே அரியேரே. யாழி நிசை அமுதின் பயன் அரியேறு. என்ன வச்சுட்டா தெரியுமா? சூழ்கண்டாய் என் தொல்லவனையை அறுத்து. தொல்ல பல நாட்களாக இருந்த வினையை நீதான் அறுத்து கொடுக்க வேண்டும். என்ன நான் அதை எப்படி சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா? தூரா குழி தூர்த்து எனநாள் அகன்னிருப்பன். தூரா குழின்னு பேர் வச்சார் ஆழ்வாருது. இது குழி தூரா குழினா போட்டு தூர்த்துடவே முடியாது. அந்த குழியை எத்தனை போட்டாலும் உள்ளுக்குள்ள போண்டே இருக்கும் இல்லையோ. அடியே காணாத குழி தூரா குழின்னு வா. இப்பெல்லாம் நிறைய பானங்கள்லாம் விற்கிறாள் இல்லையோ. அந்த பானத்தை போய் வாங்கி கச்சா என்னன்னு சொல்லி கொடுக்குறான் நமக்கு. இப்ப அடியே இல்லாத அளவுக்கு சாப்பிடலாங்கிறான். நம்ம கையில ஒரு பாத்திரம் கொடுக்குறான், அதை குழாயை திறந்தா கொட்டிகிட்டே இருக்கு அந்த பானம். போய் பிடிச்சுக்கிறோம். அடி இல்லாத அளவுக்கு சாப்பிடலாம் என்ன அர்த்தம்? நீங்க வேண்டிய அளவுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலான்றானோ இல்லையோ. இந்த அடி இல்லாததை இங்கே தான் பார்த்து அவன் தெரிஞ்சு நான் போல் இப்போ. மகாசனஹா இது தூரா குழி. எத்தனை போட்டாலும் போட்டுட்டே இருக்குமே தவிர கீழே போகவே போகாதுன்னா மகாசனஹா காமஹா தூரா குழி. அடுத்தது அது எப்படிப்பட்ட கோபத்துல கொண்டு போய் மூட்டும் தெரியுமா? மகா பாப்மா குரோதா. கீழே இருக்கிற மகாசனஹாங்கிறத காமத்தோட சேர்த்துங்கோ, மகா பாப்மாங்கிறத குரோதத்தோட சேர்த்துங்கோ. மகா பாப்மானா மிகுந்த பாவத்தை கூட செய்ய வைக்கிற குரோதம். எத்தனை போட்டாலும் மூட முடியாத காமம். அது எதுல கொண்டு போய் என்ன சேர்த்து விடும்? எத்தனை ஏலும் பாபத்தை சம்பாதித்திருக்கிற கோபம். கோபம் பாபத்தை கொடுக்குமான்னா இது தர்மசாஸ்திரம் சொல்லித்து. குருன் ஹன்யாத்து குருத்தா ஹன்யாத்து குருன் அபி. ஒருத்தன் கோபத்துக்கு வசப்பட்டான்னா குருவை கூட கொண்டுடுவோன்னு எடுத்து. அவ்வளவு தூரம் மோசம் இந்த கோபம். ஆனாலே குருத்தோ ஹன்யாது குருன் அபி. காமமானது கோபத்திலே கொண்டு போய் மூட்டும். மகாசனஹா மகாபாப்மா வித்தி
ஏனமிக வைரினம், இவைகளைத்தான் உனக்கு வைரி விரோதியாக தெரிந்து கொள். எதுக்கு விரோதி? ஞான யோகத்தை நடத்த